ஆதி ராஜி சேனல்லேருந்து ராஜி. முருங்கைக்கீரை ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ். முருங்கைக்கீரையில் அயன், காப்பர், கால்சியம், விட்டமின் சி, ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட், புரோட்டீன், கனிம சத்துக்கள் நிறைஞ்சது இந்த முருங்கைக்கீரை. பிரம்ம விருட்சம் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதில் அதிகப்படுத்தும். அதே மாதிரி சளி காய்ச்சல் வராமல் தடுக்கக்கூடிய விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. கேன்சர் வராமல் தடுத்துக்கலாம், மாரடைப்பு வராமல் தடுத்துக்கலாம். கஷ்டப்பட்டு ரொம்ப கடின உழைப்பில் ஈடுபடுறவங்களுக்கு உடம்பு வலி வரும், கைகால் வலி வரும். அந்த வலி நீக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரையை சூப் வச்சு குடிக்கலாம். வாதம் அதிகரிக்கும் போதும் கைகால் உடல் வலிகள் வரும். அந்த டைம்லேயும் இந்த முருங்கைக்கீரை சாப்பாடு சாப்பிடும்போது அந்த வாதத்தை நீக்கக்கூடிய தன்மை இந்த முருங்கைக்கீரை நிறைய உண்டு. இரும்பு சத்து அதிகம் இருக்கிறனால ரத்த சோகை நீக்கும். அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் அதிகம் இருக்கிறனால உடல் உஷ்ணத்தினால் நீர் வற்றி மலச்சிக்கல் ஏற்படும் போது அதை தடுக்கக்கூடிய தன்மை இந்த முருங்கைக்கீரை உஷ்ணத்தை, உடல் உஷ்ணத்தை இயற்கையாக தடுக்கக்கூடிய தன்மை இயற்கையான குளிர்ச்சியுடைய முருங்கைக்கீரை கொண்டு. கால்சியம் அதிகமாக இருக்கிறனால பல் உறுதிப்படும், எலும்புகள் வலிமைப்படும். இரும்பு சத்து அதிகம் இருக்கிறனால ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிச்சு ரத்த சோகை நிற்கும். அதே மாதிரி ரத்த சோகையில் வரக்கூடிய உடல் தளர்ச்சி, உடலில் மந்தம், முடி உதிர்தல், உடல் சூடு போன்றவை தடுப்பு தன்மை இந்த முருங்கைக்கீரை கொண்டு. அதே மாதிரி கண் நோய் வராமல் பாதுகாத்துக்கலாம். நல்ல விட்டமின் ஏயும் நிறையா இருக்குது. கண் பார்வைத்திறன் அதிகரிக்க முருங்கைக்கீரை சாப்பிட்ணும். நினைவாற்றல் மேம்பட முருங்கைக்கீரை சாப்பிட்ணும். குழந்தையின்மை பிரச்சனை நீக்கிறதுக்கு ஆண் பெண் இருவரும் இந்த முருங்கைக்கீரை சாப்பாட்டில் அடிக்கடி சாப்பிட்டாங்களாம். குழந்தையின்மை பிரச்சனை நீக்கக்கூடிய தன்மை முருங்கைக்கீரை கொண்டு. கண்ணில் ஈரப்பதம் குறைஞ்சி கண்ணில் அரிப்பு வரும் பார்த்திங்களா, மொபைல் டிவி பார்க்கறதுனால வரக்கூடிய அந்த கண்ணில் வரக்கூடிய அரிப்பு, கண்ணில் நீர் விடுதல் ஆகிய நீக்கக்கூடிய முருங்கைக்கீரை கொண்டு. முருங்கை பூ கொண்டு. முருங்கைக்கீரையை சமையலில் எந்த வகையில் சாப்பிட்றணும். இந்த மாதிரி சமையல் பண்ணி முருங்கைக்கீரை சாப்பிடும்போது உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்கள் கிடைக்கும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது உடல் தானாகவே உற்பத்தி செய்யலாத 9 அமினோ அமிலங்கள் நிறைஞ்ச உணவு தான் முருங்கைக்கீரைன்னு சொல்லலாம். கால்சியம் இருக்கிறதுனால பல் எலும்புகள் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். பல் வலுவாக, பல் உறுதிப்படவும், எலும்புகள் வளர்ச்சிக்கும் இந்த முருங்கைக்கீரை உதவும். சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மை இந்த முருங்கைக்கீரை கொண்டு. வாரம் 2 முறை இந்த முருங்கைக்கீரை சாப்பிடும்போது சிறுநீர் மண்டல சுத்திகரிப்புக்கு ரொம்ப உதவும் இந்த முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை உணவில் சேர்த்து வரும்போது நினைவாற்றல் இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி கர்ப்பப்பை பிரச்சனை, கருமுட்டை குறைபாடு, குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு இந்த முருங்கைக்கீரை நல்ல பலனளிக்கும். இந்த முருங்கைக்கீரையை மந்த்லி ஒரு 3 டேஸாக சாப்பிடும்போது இரத்த சோகை,
வயிற்று உபாதைகள், வயிற்றுப்புண், வாய்ப்புண், அல்சர் போன்ற 300க்கும் மேற்பட்ட நோய்கள் தடுக்கும் ஆற்றல் உள்ளது இந்த முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை கூடிய முருங்கைப்பூவையும் நம்ம வந்து சாப்பாட்டை சாப்பிட்றணும், அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த முருங்கைக்கீரையை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது கண்ணில் வரக்கூடிய ஈரத்தன்மை குறைபாடு, அரிப்பு, நீர் விடுதல், பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு இந்த முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கால்சியம், அயன், ஃபைபர், காப்பர், கால்சியம் சத்துக்கள் நிறைய இருக்குதுல்ல. அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. இவ்வளோ சத்துக்கள் இருந்த முருங்கைக்கீரையை வந்து சாப்பாட்டில் அடிக்கடி சாப்பிட்டு வரணும். பல்லு, எலும்பு, இரத்த ஆரோக்கியம் குறைபாடு உள்ளவங்க வந்து இரத்த ஆரோக்கியம் மேம்பட, ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்க இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றலாம். அதே மாதிரி ரொம்ப இரத்த குறைபாடு ரொம்ப கம்மியாக இருக்கவங்க வந்து இரத்த குறைபாடு கம்மியாக இருக்கவங்க வந்து இது சாப்பிடும்போது நமக்கு வந்து ரத்தத்துக்குரிய ஹீமோகுளோபின் லெவல் வந்து அதிகக்கூடிய தன்மை வந்து இந்த முருங்கைக்கீரை கொண்டு. வாதம், பித்தம், கபம் இவற்றை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த முருங்கை கொண்டு. நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்தது இந்த முருங்கை. அதே மாதிரி சிறுநீர் மண்டலத்தை சுத்திகரிப்புக்கு ரொம்ப உதவுது. சிறுநீர் பெருக்கும் தன்மையுடையது. மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கும். ஏன்னா அதெல்லாம் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏ இருக்கனால கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இயற்கையான குளிர்த்தன்மையுடைய இந்த முருங்கை சாப்பிடும்போது உடல் சூடு வந்து தானாகவே இயற்கையாகவே குறையக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி இரும்புச்சத்து குறைபாடுலாம், முடி கொட்டுறது, மயக்கம், திடீர்னு தலை சுற்றி மயக்கம் வருது, உடல் சோர்வு போன்ற தடுப்பு தன்மை வந்து இந்த முருங்கை. இதுல இருந்து இரும்புச்சத்து நிறையா இருக்குது. அதே மாதிரி தோல் வியாதிகள் வராமல் தடுத்துக்கும். சரும பாதுகாப்புக்கு ரொம்ப நல்லது. கனிம சத்துக்கள் இருந்தது. இது உடம்பு தானாகவே உற்பத்தி செய்யாத 9 அமினோ அமிலங்கள் இருந்தது இந்த முருங்கைக்கீரை. 300 விதமான நோய்களை குணப்படுத்தும் தன்மை உடையது இந்த முருங்கைக்கீரை. மேலே வரைக்கும் இந்த முருங்கைக்கீரை சத்துக்களை பார்த்தாச்சு. ஆதிரா சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி முருங்கைக்கீரை எல்லாரும் சாப்பிட்ணும். மற்றும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.